ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போமா? அம்மா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போட்டு வாங்க பார்க்கலாம். ஆயில் போட்டுக்கோங்க. ஹீட் ஆகட்டும், நல்லா சூடான பிறகு போட்டுக்கலாம். நாலு பிரிஞ்சி இலை, மராட்டி மூக்கு 2, கல்பாசி ஒரு 5 லவங்கம், 3 ஏலக்காய். நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறேன். 4 ஆனியன் போட்டிருக்கேன், பெரிய ஆனியனும். நல்லா வதக்கிக்கோங்க. கல்லுப்பு இப்போதைக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனா. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். இப்போ 4 தக்காளி போட்டிருக்கேன், பெரிய தக்காளி. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். இல்லை ஒரு கைப்பிடி அளவு புதினா கட்டும், கொத்தமல்லி கட்டும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குதால கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. வதங்கட்டும் நல்லா. சிக்கன் நான் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இல்லை மஞ்சத்தூள், கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன், புதினா இலை போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா 1/4 ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டில் வந்து சில்லி தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் போட்டுருங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லித்தூள் 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் காஷ்மீர் சில்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க, 1/2 கப்பால். இதேமாதிரி தயிர் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சிக்கனில் போட்டு. இதில் வந்து ஏலக்காய், லவங்கம், பட்டை இது நான் இடித்து போட்டிருக்குது. கரம் மசாலா தேவையில்லை, இது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சுக்கோங்க, சிக்கன் வேகட்டும். நம்ம போட்டதில் தயிர், சிக்கன் போட்டதெல்லாம் நல்லா கிரேவி வெட்டிக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா. இதில் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், இதில் ஊற்றி போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்குது. இதில் வந்து 1க்கு 1.5 போட்டிருக்கேன். இல்லை 7.5 டம்ளர் அதுக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்கோங்க. இதில் கிரேவியே நிறைய இருக்குது. இல்லை நான் 1/2 டம்ளர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாஸ்மதி ரைஸு. உப்பு எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். அதோட அரிசி போட்டால் உப்பு அளவு கம்மியாயிடும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
ஏமா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கல்லுப்பு, இப்பயும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்துக்குங்க. நல்லா கொதிச்சிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி போட்டுடலாம். 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஊற வச்சுது. 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப கிண்ட தேவையில்ல. நான் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் இது சும்மா இப்படி இப்படி பண்ணாலும் போதும். இப்போ உப்பு அளவு எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். ஆயிலை நல்லா தள்ளி விட்டுக்குங்க. தள்ளி விட்டிங்கன்னா அதில் வர தண்ணியில் மட்டும் லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உப்பு அளவு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு அளவு அதிகமாக தூக்கில் தான் இருக்கணும். அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். தம் போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, பிரியாணி தம் போட்டிருக்கேன். செக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பாருங்க. கலரில் சைடில் ஃபஸ்ட்டு இது பண்ணி விட்டுருங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. கலருக்காக கேஷ்யூ தூக்கி போட்டேன். பரவாயில்ல, நல்லா இதுவாக இருக்குது. நல்லா சிக்கன் வந்துருக்கு. சுட சுட பிரியாணி சண்டே சமையல் எங்கள் வீட்டில் பாயில் எக் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் பச்சடி. வாங்க சாப்பிட்லாம்.